ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. அதாவது ஜெஃப்ரி சத்யா ரெண்டு பேரும் உள்ளே வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா என்னமோ இவங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கு காரணமே விஷாலை காப்பாற்றுறதுக்காகவும் சௌந்தர்யாவுக்கு நடந்த அநியாயங்களை தட்டி கேட்கறதுக்காகவும் உள்ளே வந்து அவங்க பண்ணுற அட்டூழியங்கள் இருப்பாருங்க. என்னமோ பெரிய பாடி கார்டு மாதிரி பேசுகிறாங்க. ஐயோ ஓவராக இருக்குது. அதுவும் இன்னும் கொடுமைனா முன்னாடி வந்த 8 பேர் வந்து இதே மாதிரியே வந்து ஜாலியாக வந்து பேசிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ட் நாக் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பெரிய டாஸ்க்கை கொடுத்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நிறைய விஷயங்களை பேசி இந்த மாதிரி பண்ணிட்டு கடைசியில் வர 8 பேருக்கு வந்துட்டு ஜாலியாக நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னால் எவ்வளோ காண்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை போனதுனால இப்போ அதிகப்படியாக அடி வாங்கினது யாருன்னா ஃபேட்மேன் ரவீந்தரும் நம்மளுடைய ஆர்னோ தான். ஃபேட்மேன் ரவீந்தர் கேமை விளாண்டார். அதில் என்னென்ன பண்ணமோ அதை பண்ணார். ஆர்னோ கொஞ்சம் எல்லா மாதிரி பேசினார். ஆனால் அங்கே எல்லாருமே வந்துட்டு ஆர்னோவை வச்சு செஞ்சு விட்டாங்க. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, வச்சு செஞ்சாங்க. இப்போ அன்றைக்கே வந்து அவருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டார். இப்போ இவங்க வந்து பண்ணும்போது அதை என்கரேஜ் பண்ணுறாங்க அங்கே இருக்க ஆட்கள். சும்மா கிடையாது, விசில் அடித்து கொண்டாடுறாங்க. அதுவும் ஜெஃப்ரி வந்துட்டு ஜெஃப்ரியும் சத்யாவும் ஃபேட்மேன் வந்து ஆடணும். ரெண்டு பேரையுமே வந்து பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. ஜெஃப்ரி வந்து சைஸுக்கெலாம் மரியாதை கிடையாது, வயசுக்கு மட்டும் மரியாதைன்றாரு. அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி இவங்க வன்மத்தில் வந்து கற்கும்போது அவருக்கு என்ன ஆகுதுன்னா, அதுலேயும் இவங்க பேசுகிறத வந்து சைலண்டாக கேட்டாலும் பரவாயில்ல. முத்துக்குமார் மட்டும் தான் இந்த மாதிரி பேசாதுன்னு சொன்னார். மற்றபடி எல்லோரும் விசில் அடித்து கொண்டாடவே அவருக்கு கோவம் வருது. ஏன் வருதுன்னா, நாங்களும் உங்களை மாதிரி வந்திருப்போம்ல, நாங்கள் இது வரைக்கும் அப்படி தான் நினச்சோம், ஒரு கெஸ்ட்டு மாதிரி தான் வரணும்னு நினச்சோம். கேட்டுக்கு முன்னாடி தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாஸ்க் இருக்குது அது மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதுக்கு நாங்கள் உண்மையாக இருந்து தானே ஆகணும். அதனால தான் நாங்கள் பேசினோம். இன்னமும் நீங்கள் வந்தவங்களாம் ஃபன் பண்ண வந்த மாதிரியும் நாங்களாம் ஏதோ கொலகுத்தம் பண்ணிட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்க மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் ஆள் கிடையாது. நீங்கள் காமெடி பண்ணுற அளவுக்கு நான் ஆள் கிடையாது. இன்னும் திரும்ப வந்தாங்கன்னா யாராவது வந்து திரும்ப என்கிட்ட வந்து சண்டை இழுத்தாங்கன்னா இப்பயே சார் 24 மணி நேரத்தில் நான் கிளம்பி போய்டுவேன்னு சொல்லிட்டு முத்துக்குமார்கிட்ட நம்ம ஃபேட்மேன் சொல்கிறாரு. ரொம்ப பாவமாக இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா ஃபேட்மேன் வந்தார் பெரிய வெளியில் வந்துட்டு ப்ரொடியூசர் ரிவ்யூவர் எல்லா விஷயங்களும். ஆனால் இந்த பிக் பாஸ் கேமில் அவருக்கும் ஒரு செகண்ட் வாய்ப்பு ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால அவர் ஏதோ அவரால் முடிஞ்சதை பண்ணுறாரு. அவரும் சரி, எல்லாருமே அப்படி தான். ஆனால் கொஞ்சம் எல்லாம் மீறிட்டாப்ல, கொஞ்சம் எல்லாம் நிறையவே எல்லாம் மீறினார். ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது வர 8 பேருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்காம போன 8 பேருக்கு மட்டும் இப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது முன்னாடி வந்து 8 பேருக்கு மட்டும் பிக் பாஸ் அதை கொடுத்தா யாருக்கு வந்து கோவம் வரும். அதுதான் இங்கே வந்து நியாயமாக கேட்குறேன் நம்ம ஃபேட்மேன். சார் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே ஃபேட்மேன் அவர்கள் சொன்னதில் நியாயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. நாங்கள் அதில் தானே பண்ணோம், நீங்கள் அதிலேருந்து பிரிச்சுக்குங்க, அவங்களோட தரத்தை வேணால் பிரிச்சுக்குங்க. ஆனால் நாங்கள் வேணும்ட்டு இங்கே வந்து வன்மத்தை கக்கணும், இங்கே யாருமே வரலை. ஆனால் நீங்களே கை தட்டுறதை பார்த்தா நாங்கள் என்னமோ பெரிய இந்த வேலை செஞ்ச மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, அது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணார். ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதை முத்துக்குமார் கிட்ட சொல்லும்போது கஷ்டமாக இருந்தது. சார் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.